வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய சுழற்சி, லைஃப் சைக்கிள், வாழ்க்கையினுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியங்களா இருக்கிறது. முதலாவது ஃபர்ஸ்ட் 40 வயசு. 40 வயசு வரைக்கும் என்ன பண்றாரு? தாயின் அரவணைப்பில் இருந்து எல்லா கல்விகளையும் எல்லாவற்றையும் யுத்தத்தையும் எல்லாவற்றையும் கத்துக்கிட்டு என்ன பண்ற? போர் பயிற்சி எல்லாவற்றையும் கத்துக்கிறார். 40 வயசு. பிறகு 80 வயசு. 40 வயசுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? தோல்வியுற்றவனாக 80 வயசு வரைக்கும் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அடுத்து 120 வயசு, அதான் பரிபூர்ணமானது. 120 வயதில் என்ன பண்ணார்? மோசே மரித்தார். 3 சுழற்சிகள் உங்களால காண முடியும். 40 வயசு, 80 வயசு, 120 வயசு, 3 சுழற்சிகள். 3 என்பது தேவனுடைய பரிபூர்ணமான எண். தேவன் 3இல் பரிபூர்ணம் அடைகிறார். பிதா என்ற ஸ்தானத்திலும், குமாரன் என்ற ஸ்தானத்திலும், பரிசுத்த ஆவி என்ற ஸ்தானத்திலும் அவர் 3இல் பரிபூர்ணம் அடைகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் 3இல் பரிபூர்ணம் அடைகிறீர்கள். எதில் பரிபூர்ணம் அடைகிறீர்கள்? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் முத்திரை. இந்த 3இல் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு விசுவாசி பரிபூர்ணம் அடைகிறார். சபையின் உபதேசமானது 3இல் பரிபூர்ணம் அடைகிறது. எப்படி பரிபூர்ணம் அடைகிறது? கடந்த வார செய்தியில் நாம் பார்த்தோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய செய்தியிலும் இயேசு கிறிஸ்து அதுக்கு எப்படி இருக்கிறார்? அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் மூளைக்கல்லா இருக்கிறார். நீங்கள் எந்த செய்தி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த ஒரு செய்தி உங்களால பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எப்படி இருக்கிறார்? மூளைக்கல். அவர் தான் அஸ்திபாரம். எல்லா செய்திகளுக்கும் இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரமா இருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு செய்தி உங்களால பிரசங்கிக்க முடியாது. அதே போல இந்த பூமியிலே உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் 3: ஜலம், ரத்தம், ஆவி. எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால் 3 என்ற எண் ஒரு பரிபூர்ணமான எண். அல்லேலூயா. உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற பூமியிலே உங்களை குறித்து சாட்சி அளிக்கிறவர்கள் 3. விசுவாசி பரிபூர்ணம் அடைவது 3. சபையின் உபதேசமானது பரிபூர்ணம் அடைவது 3. இயேசுக்கு தேவன் பரிபூர்ணம் அடைவது 3. எல்லாமே 3இல் இருக்கிறது. அதே போல மோசேயுடைய வாழ்க்கை 3 சுழற்சி. 40 வயசு, 80 வயசு, 120 வயசு.